எனக்கு எந்த பிள்ளைகள் எப்படியோ அதையும் தாண்டி என் அண்ணாட பிள்ளைகள் அண்ணாக்களின் பிள்ளைகள் எனக்கு சொந்த பிள்ளைகளுக்கு சமன். அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். சரி, வணக்கம். வணக்கம். உங்க அம்மா அப்பா ஓடி வாங்க. அம்மா அப்பா ஓடி வாங்க மேல. எங்க அப்பா. சரி, வணக்கம். வணக்கம். சரி அம்மா, அதுல இருந்து இப்பவே ஆரம்பிக்க முதலே நேரத்தை மினக்கெடுத்தாம வெள்ளனை முடிச்சிடணும்னு சொல்லி போட்டா. ஆனா இன்னைக்கு வந்து 2 பேருக்கு சாமத்திய வீடு நடக்குதா. 2 பேர்ட்ட இந்த ஃபங்க்ஷன்லயும் எங்களால கலந்து கொள்ள முடியலைன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, என்ன பேர் 2 பேருக்கும்? மேகாஸ்வனா கீதாமினி. சரி, கீதா 2 பேருக்கும் இன்னைக்கு அழகா நேச்சுரல் ரோஸ் பொக்கே கொடுக்கட்டாம்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எங்க அம்மா அப்பாட கையால கொடுக்க வேண்டியது நினைச்சேன். தம்பியிலையும் அம்மாட கையாலையும் கொடுக்கணும். அப்பா சரியான பிஸியா நிக்கிறாராம், வரட்டு. சரி, 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்துருங்க பாபம். சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரோ ஒருத்தங்க இந்த பிள்ளைகளுக்கு அழகா நேச்சுரல் ரோஸ் கொடுத்து இந்த பூக்களை போல உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக பூத்து கொடுங்க வேண்டும் வாழ்த்துறதா சொல்லி இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறோம். யாருக்கு? யாரு? சித்தா அங்க இருக்கிறாங்க. எங்க ஃபாரின்ல? எங்க? பிரான்ஸ்ல இருக்காங்களா? பிரான்ஸ்ல இருக்காங்களா? என்ன பேர் அவங்களுக்கு? லவன். சரி, லவன். சத்தமா கதை கொண்டு. எத்தனை மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி வெளிக்கிடுத்தி விட்டவங்க? 2 மணிக்கு. அதெல்லாம் பிள்ளைகள ஏற்கனவே இந்த வீடியோக்கார அண்ணாமார் அந்த ஸ்டோவ் போட்டு உறிஞ்சி இருப்பாங்க. விடிஞ்சதுல இருந்து போஸ்ட் கொடுக்க சொல்லி உறிஞ்சி எடுத்திருப்பாங்க. எனர்ஜி எல்லாம் உறிஞ்சினா பிறகு நாங்க வர வந்து கொஞ்சத்தை உறிஞ்சி எடுக்க வந்துட்டோம். சத்தமே வருதுல. ஆனா நீங்க சத்தமா கதைச்சாதான் நீங்க நிறைய பேர் நிக்கிறபடியா. சத்தமா கொஞ்சம் கதைப்பாங்க. நான் போய்க்கலாம் ஒரு குளுக்கோஸ் லைன் ஒன்று ஏற்றி விட்டுட்டு போறோம். ஓகேயா? சரி, சித்தா லவன் சித்தா. ஏன் நாங்க கேட்டோம் லவன் சித்தாவை சொன்னீங்க? முதலாவதாவே சித்தா மட்டும்தான் செய்வார். ஆஹா, செய்யறேன்டா அவர் மட்டும்தான் செய்வார், வேற யாரும் செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கு சொல்லியாச்சு. வேற யாராவது? சித்தான்றது அம்மாட பக்கமா அப்பாட பக்கமா? அப்பாட பக்கம் சித்தப்பா. சரி, ஆனா அம்மாட பக்கத்துல இருந்து யாரோ செஞ்சிருந்தா யாரா இருக்கு? யார் இருக்கிறது? தாத்தா இருக்கிறார். எங்க இருக்கிறார்? ஹாலண்ட்ல இருக்கிற. என்ன நாங்க இவோட குரலை கேட்கவே எல்லாமே இருக்கு. அவன் மூத்தது, இவன் 2வது. சரி, அவன் இன்னும் சாப்பிடலையா? பிள்ளைங்க சாப்பாடையே குடுக்கல போல இருக்குது. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் கொடுக்கட்டாமது. அப்பா வராரா? அங்க அப்பா அப்படி அதால இருக்கும். மிக்கிக்கு பக்கத்துல வரும். சரி, அப்பா வந்து களைச்சு விழுந்து நிற்கிறார். என்னதான் களைச்சு விழுந்து நின்றாலும் வீட்டுல பிள்ளைகளுக்கு ஹால்ல செய்யறதை விட வீட்டுல சாமத்திய விட செய்யறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா வேலை கூட முகத்துல விளங்குது. சரி, பிள்ளைகளுக்கு யாரோ பரிசு அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. கொடுத்துருங்க உங்களோட கையால பிள்ளைகளுக்கு. ஏன் நான் உங்களோட கையால கொடுக்க சொல்றேன்னா உங்களை பற்றியும் நிறைய விஷயம் சொன்னவே அனுப்பினாங்க. சரி, இந்த இனிப்புகளை எடுத்து இந்த இனிப்புகளோட கொண்டாடுங்க உங்களுடைய பிறந்த நாள் என்ன சாமத்திய வீட்டு என்று சொல்லி அன்போட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க இல்ல. அப்பா அங்க வேலை செய்யற முனிசிபல் கவுன்சில்ல. அப்பாட சைடால யாராவது ஸ்டாஃப் யாராவது அனுப்பியிருப்பாங்க? இதுக்குள்ள நின்று யாராவது அனுப்பியிருப்பாங்க? இல்ல. ஷோரோ. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரி, 2 பேரும் நல்லா மேக்கப் போடுவீங்க. அவ்வளவு இல்லையா? அம்மா சொல்லிட்டா. சரி, கொடுத்துருங்க அவங்க 2 பேருக்கு. ஓகே, வச்சிருங்க. சொல்லுங்க கீழே. யாருப்பா அனுப்பினவங்க? உங்களுக்கு பெரிய ஒரு மேக்கப் பாஸ்கெட் கொடுக்கட்டா? ஆனா நாளைக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கட்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அம்மா சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்க தங்கட முடிவை சொல்லிட்டாங்க. சித்தாண்டு தான் சொல்றீங்க. அவர் இங்க வர முடியாத சிச்சுவேஷனா? சரி, அப்பா சொல்லுங்க யாரா இருக்கு? தம்பி எத்தனை சகோதரர் உங்களுக்கு?
6 பேர். அதே இந்த ஒரு ஆளை மட்டும் இவங்களும் சொல்றாங்க, மட்டாக்களை சொல்லாம. மட்டாக்கள் நிக்கிறாங்களா இங்க? எல்லாரும் நிக்கணும், எல்லாரும் நேர தர போயிடும் எல்லாம் என்ன, அதால இல்லாத ஒரு ஆளை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு கிஃப்டும் இருக்குது, கொடுப்போமா? ஸ்பெஷல் கிஃப்ட். சரியா சொல்லாட்டிக்கு நான் போய்க்கல, நிக்கி கலட்டி எடுத்துட்டு போகிறா. அம்மா ஒன்று எடுங்கோ, எடுங்க முதல்ல ஓபன் பண்ணுங்க. மட்ட பக்கம் மட்ட பக்கம் ரெண்டு ஐட்டம் இருக்குதோ. சரி, ஒன்று அப்பாட்ட கொடுங்க, ரெண்டு அம்மா எடுங்க. 2 பிள்ளைகளுக்கும் இந்த பரிசை அனுப்பினால் நின்று போட்டா எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி உங்களோட கையால போட்டு விடுங்க. ஏனண்டா அந்த நகையை கூட நேரடியா வந்து தந்த கையால போட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம ரொம்ப மனவேதனையோட மிஸ் பண்றேன். வீட்டுல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, எல்லாரும் நிக்கணும், ஆனா நாங்கள் வர முடியல. நாங்கள் நின்று இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன், கண்டிப்பா எங்களோட குடும்பத்துல முதலாவதா நடக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்தாக வேணும். அண்ணாட்ட கேளுங்க என்ன பற்றின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப யாரு? தம்பிதான். செய்யறேன்டா தம்பிதான். சரி, எல்லாருமே கண்கலங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகள கண்ணால முதலே கண்ணீர் வந்துட்டு, எனக்கு எந்த பிள்ளைகள் எப்படியோ அதையும் தாண்டி என் அண்ணாட பிள்ளைகள், அண்ணாக்கள் இந்த பிள்ளைகள் எனக்கு சொந்த பிள்ளைகளுக்கு சமன். அந்த பிள்ளைகளுக்கு நான் ராணி மாதிரி பார்த்து அவைகளுக்கு செய்ய வேணும். என்ன என் கையால வந்து இந்த 2 செல்வங்களுக்கும் இந்த பரிசுகளை நேர நின்று உங்களை மாதிரி இப்படி ஒரு வேட்டியை கட்டி பக்கத்துல நின்று ஓடி திரிஞ்சு வேலை செய்ய என்னால முடியாம இருக்குது. என் நிலைமை அப்படியா போயிட்டுன்னு சொல்லி கவலைப்பட்டு சொல்லுவோம். லவன் குடும்பத்தார், லவன் அண்ட் உங்களுடைய சித்தி கார்த்திகா, மற்றது யாரு 2 குட்டியாக்கள், என்ன பேர்? வைஷ்ணவன், ஆஷ்மிதா குட்டி, 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வராட்டிக்கும் எங்களோட பரிசு அனுப்புறோம்னு அனுப்பி இருக்கணும். எங்களோட தம்பி நின்று, தம்பி குடும்பம் நின்று போட்டா எப்படி போடுவிடுமோ அதே மாதிரி போட்டுருவோம். அவர் தான் போடுறாரோ? லவன் தான் போடுறாரு. இப்ப மற்றது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சரி, இது கார்த்திகாவோட சார்பாக நீங்க போடுற மாதிரி, கார்த்தியோட சார்பா போடுற மாதிரி போடுங்க. என்னன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு அண்ணி தானவ, ஆனா இது வரைக்கும் ஒரு வெண்சொல் சொன்னதில்ல எங்களுக்கு. அவங்கட அம்மா அப்பாவை பற்றியும் சொன்னாங்க. உண்மையா ஒரு அமைதியோடு நடந்து போனா கூட ஒரு புல்லு கூட சாகாம இருக்கும் அவங்கட அப்பாட நடையில என்று சொல்லி, அவங்களோட குடும்பத்துல இருந்து எங்களுக்கு ஒரு அண்ணியா, சொல்ல போனா ஒரு தாயாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணிய பற்றியும் சொல்லி இருந்தாங்க. அந்த சகோதர பற்றியும் சொல்லி இருந்தாங்க. இன்னொரே ஒரு வார்த்தை சொன்னார் லவன் அண்ணா, என்னோட கதை கேட்கல, எங்கட அண்ணாக்களுக்கே நான் மீண்டும் தம்பியாக பிறக்க வேணும் அடுத்த ஜென்மத்திலையும். எனக்கு எங்களுடைய அண்ணாக்கள் தான் மீண்டும் மீண்டும் அண்ணாக்களா கிடைக்க வேணும் அடுத்த ஜென்மத்திலையும். என்ன எனக்கு சொந்தங்களோட வந்து கூடியிருக்கிற வாய்ப்பு கிடைக்கல சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டு கவலைப்பட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கிடைக்கல, அழுதுதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். இவ்வளவு நான் என் வாயால சொல்ற விஷயம் இல்லை, அவர்கிட்ட மனசுல இருந்த விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறேன். சரி, சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க லவன்? உங்களுடைய சித்தப்பா சித்தி உங்களுடைய அண்ணா தம்பி தங்கச்சி, என்ன தம்பி தங்கச்சியாக என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமா? சரி, கண் கலங்கி உங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்கன்றது நம்புறேன். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் லவன் சித்தப்பா சித்தி கார்த்திகா அண்ணா வைஷ்ணவன் தங்கச்சி அஷ்மிதா சார்பாகவும் பிள்ளைகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும். நீங்க தான் சொல்ல போறீங்களா உங்களோட தம்பிக்கு? சரி, உங்களுடைய மனசு இப்ப கதைக்கிற அளவுக்கு இடம் கொடுக்கல, ஆனா உண்மையா அவர் இந்த இடத்துல இப்ப நிக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப இந்த அழுகையை நிப்பாட்டுறதுக்கு நாங்க எங்களோட சந்தோஷமா எங்களோட மிக்கி ஆக்களோட கீழே டான்ஸ் ஆடுறோம். சரியா? சரி, சந்தோஷமா போயிட்டு வரையா? தேங்க்யூ.